சரி விடு, நான் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன். அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லு. சரி, முதல் கேள்வி, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசையா இல்லை வீட்டிலே இருக்கணும்னு ஆசையா? இல்லை என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது, நான் வேலைக்கு போவேன். சரி, இப்போ அப்பாவுக்கு பிடிக்கல, நீ போலீஸ் வேலைக்கு போகலை, வேறு ஏதோ வேலைக்கு போகணுன்னு என்ன வேலைக்கு போவேன்? போலீஸ் வேலையை தவிர நான் வேறு எதுவும் யோசிச்சதும் இல்லையே. சரி, இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருப்ப. அப்போது போலீஸ் வேலைக்கு வேலை எடுக்கிற ஆள் எடுக்கிறாங்கன்னு ஒரு பேப்பரில் பார்க்குறேன். அப்போ உன் மனநிலைமை எப்படி இருக்கும்? இல்லை உன் வயசு இருக்கிற ஒரு ஆள் போலீஸ் வேலையில் பெரிய அளவில் இருந்தால் அப்போ உன் மனசு என்னவா இருக்கும் மனநிலைமை? நம்மளும் போலீஸ் ஆகிக்கலாம், நீ கொஞ்சமாக யோசிப்பே இல்லையா ராஜி? என்ன எதுவும் பதில் பேசாமல் யோசிச்சுட்டே இருக்க? எனக்கு பதில் தெரியல கதிர். இந்த கேள்வியில் தான் உன்னுடைய எல்லா வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. இந்த 2 கேள்விக்கும் நீ இன்றைக்கி நைட்டு வரைக்கும் பொறுமையாக யோசித்து பதில் சொல்லு, சரியா? எங்கள் அப்பா எங்கள் அம்மா, உங்கள் அப்பா உங்கள் அம்மா, உன்னை பற்றி எல்லாம் யோசித்து பொறுமையாக நிதானமாக யோசித்து எனக்கு நைட்டில் பதில் சொல்லணும். நைட்டுக்குள்ளேயே சொல்லணுமா? எக்ஸாம் திங்கக்கிழமை காலையில், நீ நைட்டுக்குள்ளேயே